கோவிலுக்குள்ள எரியறதே விளக்கு, ஐ மீன் தி எலக்ட்ரிக்கல் லைட், அதை கண்டுபிடிச்சதும் ஒரு தாமஸ் தான். பல்பை கண்டுபிடிச்சது எடிசன். பிச்சுமணி, நீ பாதி பேரை சொல்ற, நான் மீதி பேரை சொல்றேன். அவர் பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன். முழுசா தெரிஞ்சுக்காம பேசப்படாத பிச்சுமணி, அப்புறம் உன்னையே பல்புன்னு சொல்லுவா. ஒரு பிராமணரா இருந்து நம்ம பூர்வீகம் தெரியாம பேசலாமோ? தெரியுமே, கைபர் கணவாய் தான் நம்ம பூர்வீகம். பிராமணன் என்பது ஜாதியின் பெயர் அல்ல, கொள்கையின் பெயர். சிவனை வழிபடுபவன் சைவன், விஷ்ணுவை வழிபடுபவன் வைணவன், பிரம்மனை வழிபடுபவன் பிராமணன். நானும் வேதம் சொல்லி தரவன் தான். குரு தேவ பிரம்ம. ஐயா, அதத்தான் நானும் சொல்றேன். குருரேவ பரபிரம்மம், குருவே உயர்ந்த கடவுள். குருரேவ பராகதி, குருவே உயர்ந்த வழி. குருரேவ பரவித்யா, குருவே உயர்ந்த ஞானம். குருரேவ பராயணம், குருவே உயர்ந்த பிரயாணம். குருரேவ பராகாஷ்டா, குருவே உயர்ந்த உச்சநிலை. குருரேவ பரம்தனம், குருவே உயர்ந்த செல்வம். அத்வயதாரக உபனிஷத் சொல்றது. குருரேவ பிரம்மா, குருவே கடவுள். ந சம்சய, சந்தேகமில்லாமல் குருவே கடவுள். மத்தேயு 23:8. நீங்களோ ரபி, அதாவது குரு என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். இப்போ உங்க வேதாந்தம் என்னதான்னு சொல்லுங்க. பலி கோட்பாட்டை கொண்டது வேதம். அந்தம் என்றால் முடிவு. வேதத்தை அந்தப்படுத்துவதே வேதாந்தம். கடவுளுக்கு பலிகளை செலுத்திய பழைய ஏற்பாடே வேதம். தன்னையே பலியாக நிறைவேற்றிய இயேசு கிறிஸ்துதான் புதிய ஏற்பாடு, அதாவது அந்தம். பலி நிறைவேற்றம் என்பதே வேதாந்தம். வேதத்தை அந்தப்படுத்திய இயேசு கிறிஸ்துவே வேதாந்தம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற பலிய பத்தி வேதம் சொல்றதா, உங்க வேதாகமம் சொல்றதா? உங்க வேதமும் சொல்றது. பலியாக்கப்படும் புருஷ பிரஜாபதி பாவங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். அதான் நிஷ்கலங்க புருஷா. முள்முடி சூட்டப்பட வேண்டும். அதனாலதான் அஸ்வமேத யாகத்துல பலி செலுத்தப்பட்ட குதிரைக்கு முள்முடி செலுத்தினார்கள். ஐத்திரிய பிராமணம் 2:6 சொல்றது, அவர் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்னு. பைபிள்ல யோவான் 19:36 அதையே தான் சொல்றது. சதபத பிராமணம் 136:2 புருஷமேத்யா, அதாவது புருஷபலி என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் ஜனங்களால் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல, நவ்ருதே யுபாத் வாசம் அலபந்தே கதாச்சனா, பலிக்கான கம்பத்தில் அல்லாமல் பலிமிருகத்தை கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதத்தான் சிலுவை மரம்னு வேதாகமம் சொல்றது. உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரத்தையும் சிந்தப்பட்ட என் ரத்தத்தையும் நினைச்சு பாருங்கன்னு சொன்னவர் இயேசு. அந்த நினைவாத்தான் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆலயத்துல வாங்கி சாப்பிடுறோம். That is bread and wine in remembrance of his blood and flesh shattered for us. யோவான் 6:53 நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்காமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். கட உபனிஷத் சொல்றது, ஸ்வர்கே லோகே நபயம் கிஞ்சினாஸ்தி. ஒருவன் நித்திய ஜீவனை அடையும் போது அங்கே மரணத்திற்கு இடமில்லை. புருஷம் ஜடமக்ரதா, புருஷன் எல்லாவற்றிற்கும் முந்தின பேரானவர். பூர்வம் புருஷம் ஜடம், ஆதியிலே புருஷன் பிறந்தார். புருஷோஹி பிரஜாபதி, புருஷனே பிரஜாபதி. பிரஜாபதி யஜ்ஞா, புருஷனே பலியாக வேண்டும். ரிக்வேதம் 10:90 புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமருதத்வசேஷானஹ யதன்னே நாதிரோகதி. இந்த மனிதன் இருந்தவரும் இருக்கிறவரும் இருப்பவரும் நித்திய ஜீவனுக்கு அதிகாரியுமானவர். ரிக்வேதம் சொல்றது, சாந்தாகாரம் புரகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வகாரம் மேகவர்ணம் லக்ஷிகாந்தன் யோகி கிருத்தம் வண்டல் விஷ்ணும்பம்
சர்வலோகாயிகா. பைபிள் சொல்றது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்மணா பத்யதே சந்து வித்யாது பிரமுச்யதே. கர்மா ஆத்மாக்களை கட்டி வைக்கிறது, ஞானம் அவைகளை விடுவிக்கிறது. நமக்காக பலியான புருஷனை அறிந்து கொள்ளுதலே ஞானம். வேதங்களும் உபனிஷத்துகளும் சொல்கின்றன, புருஷனே பரவித்யா, அதாவது மேலான ஞானம். மேலான வழியில் நடந்து இலக்கை அடைய மேலான ஞானமாகிய புருஷனை அறிவதே ஞான மார்க்கமாகும்.